வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம இசை சப்போர்ட்டில் விசால் காம்படிஷனில் கலந்து வெற்றியாக சூடுறாங்க. இதை பார்த்து வயத்தெரிச்சல் அடைஞ்ச நம்ம ஸ்ரீஜா எப்படியாவது இசையை தான் பழி வாங்க முடியலை, ஆனால் அந்த வர்ஷினியை பழி வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா மூலம் ரவுடிகளை வச்சு செட் பண்ணுறாங்க. நம்ம வர்ஷினியராகவும் அழகாக கண்ணை கட்டி மலை உச்சியிலேருந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போனா அந்த ரவுடிகை நம்ம வர்ஷினியை அப்படியே ராகவ் கண்ணு கட்டி இருக்க சமயம் பார்த்து மலை உச்சிலேருந்து தள்ளி விடுறாங்கங்க. இப்படி ஒரு ஆபத்தான நிலையில் நம்ம வர்ஷினியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த நிலைமைக்கு காரணம் இந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு ராகவ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்ரீஜாவை கையுங்களவுமா அதிகாரியை பிடிச்சிட்டு போகிற வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தாங்க. எவ்வளவோ தில்லுமுள்ளு பண்ணி நம்ம விசாலை அந்த காம்படிஷனில் கலந்துக்க கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணாங்க ஸ்ரீஜா. அதெல்லாம் பிரோஜனம் இல்லை. நம்ம இசைக்க சப்போர்ட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் தூசி ஆகிருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பாடி அனைவரின் கைத்தட்டலையும் பெற்று விசால் அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸையும் வாங்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா ஏற்காட்டின் சிறந்த பாடகர் விருது நம்ம விசாலுக்கு கிடச்சிருது. நம்ம ஸ்ரீஜாவுக்கு கோபம், அவங்க அப்பாவுக்கும் கோபம். ஏ ஸ்ரீஜா, ஏ பொண்ணு, நான் சொன்னேனே படித்து நான் பார்த்துக்கிறேன், அவன் காம்படிஷனில் ஜெயிக்க முடியாத அளவுக்கு பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் நீ எல்லாத்தையும் சொதப்பி அப்பா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதில் ஒன்றுமே தலையிடக்கூடாதுன்னு என் கையை கட்டி போட்டுட்டு இன்றைக்கி பார் அந்த காம்படிஷன் ப்ரைஸை வின் பண்ணிட்டான். சரிப்பா, இந்த இசையை இதில் பழி வாங்க முடியாதா என்ன? அவள் தங்கச்சி வர்ஷினி இருக்கால, அவளை தூக்கிட்டா போச்சு. அவள் உயிரோடையே திரும்பக்கூடாது. அவளுக்கு கதையை முடிச்சிட்டோன்னா எல்லாம் ஒன்று தான். இசையை பழி வாங்கினதும் வர்ஷினியை பண்ணதும் பழி வாங்கினதும் ஒன்று தான். இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியும் என் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு சரியான முடிவு கட்டல்ப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி ராகவ் கிட்ட கூட மலை உச்சியில் கண்ணை ராகவ் கட்டி ஒளிஞ்சிருந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்பன்னா அந்த ரவுடிகை வராங்க. ஏன்னா நம்ம ஸ்ரீஜாவுக்கு அப்பா எங்கே இருக்காங்க அந்த வர்ஷினி ராகவோ அப்படின்னு ஆளு விட்டு கண்டுபிடிச்சி அந்த ரவுடிகளை செட் பண்ணுறாங்க. இந்த வர்ஷினி உயிரோடையே இருக்கக்கூடாது, அவளை மலை உச்சிலேருந்து பிடிச்சி தள்ளணும், அதுதான் டார்கெட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா, ஏண்டி இசை நீ விசாலை வச்சு சாதிச்சிட்டனே சந்தோஷப்படாத, உன் தங்கச்சி உயிரோடையே இருக்க போகிறதில்ல, இந்த ஏற்காட்டிலேருந்து கிளம்ப முன்னாடி அவளை இழந்து தான் நம்ம போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்கன்னு நம்ம ஸ்ரீஜா. இந்த சைடு பார்த்தோன்னா வர்ஷினியை ரவுடிகை கடக்கிறதுக்கு ரெடியாகி மலைக்கு சேர்ந்தாச்சு. இந்த சைடு நம்ம ராகவ் கண்ணை கட்டிக்கிட்டு, ஏ வர்ஷினி எங்கே நீ இருக்க, ஏதாவது பேசு வர்ஷினி, அப்போ தானே ஒன்று நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இப்படின்னு வராங்க. அந்த நேரம் தான் இந்த ரவுடிகை, இதுதான் தக்க சமயம், இந்த ராகவுக்கு நம்ம யாருன்னே அடையாளமும் தெரியாது, அதே நேரத்தில் பார்த்தோன்னா வர்ஷினியே காணலை, அவள் கீழே விழுந்து இறந்துட்டா அப்படின்னு தான் நினைப்பாங்க. இது சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு வர்ஷினியை வாயில் ஒரு துணியை வச்சு பேச முடியாதவாறு பண்ணிக்கிட்டு கடன்னு இழுத்து கொண்டு ஓடுறாங்க. மலை உச்சிலேருந்து பிடிச்சி தள்ளணும், இவளுக்கு கதையை முடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இழுத்து கொண்டு போகிறாங்க. நம்ம வர்ஷினியை, அடட பாவிகளா, என்ன எங்கே கொண்டு போடுறீங்க, விடுங்கடா அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இந்த ராகவுக்கு வாயில் கையை துணியை நம்ம வர்ஷினி வாயில் கட்டி வச்சுருந்தானே ஒரு சவுண்டம் காதுக்கு கேட்கல. அப்படியே பொத்துனிக்கிட்டு அந்த மலை உச்சிலேருந்து தள்ளுறாங்க. நம்ம ராகம் கண்ணை திறந்ததோடு பார்க்குறாங்க, எங்கே வர்ஷினி தேடி பார்க்குறாங்க. அதடா அவளை காணமே அப்படின்னு பதறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கே, இதுதான் என் மனைவி, அவளை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு எல்லா கருத்துட்டையும் கேட்க நேரம் தெரியலை அப்படின்னு உள்ள பதில் வந்துடு. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கும்பிட சாமி கைவிடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ராகவ் கடவுளே என்னோட வர்ஷினி எனக்கு வேணும் அப்படின்னு கும்பிடுறாங்க சாமியை. அப்போ தான் அவங்க உயிரோடி தான் இருக்காங்க, ஆனால் உயிருக்கு போராடிட்டு அந்த மலைவாழ் மக்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு உள்ள தகவல் நம்மளுக்கு கிடைக்குது ராகவுக்கு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவுக்கு அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். மகளே, நீ சந்தோஷப்படக்கூடிய நேரம் உன் வாழ்க்கையில் இடைஞ்சல் பண்ணிட்டு ஒருத்தி இருந்தாலா, அந்த வர்ஷினி அவளை போட்டு தள்ளதுக்கு ஆளை செட் பண்ணிட்டேன். இங்கேருந்து போன முன்னாடி கதையை முடிப்பேன்னு சொன்னல, இப்போ கதையை முடிச்சுக்கிட்டு தான் நான் கால் பண்ணுறேன்
சொல்கிறேன், அவள் இறந்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், வா இசை வா, நீ வந்து என்ன எவ்வளோ தூரம் வந்து பண்ணி என்னை வந்து அவமானப்படுத்தினா, ஆனால் இப்போ நீ வந்து அதுக்கு சரியான ஒரு பழி தேடலாக உன் தங்கச்சியை பழி வாங்கிட்டேன். உன் தங்கச்சியை பழி வாங்கினாலே உன்னை பழி வாங்கினது போல தான் டி. 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையில் என்ன ஆட்டம் ஆட்டுனேன். நான் ராகவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் இந்த வர்ஷினி கூட தானே உன் தங்கச்சி திரிஞ்சா, அதுக்கெல்லாம் சேர்த்து தாண்டி இப்போ வந்து ஒரு ஆப்பு வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் அப்படியே வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன கூத்தா இருக்குது கடவுளே, நீ தான் காப்பாற்றணும் என் தங்கச்சியை அப்படின்னு வந்து நினச்சி வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க தன்னோட தங்கச்சியை பார்க்க நம்ம இசை வந்து வாராங்க. அவங்க எப்படி வர்ஷினி உனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்ன நேரம் வர்ஷினியால் பேச முடியாத அளவு இருக்கிறாங்க. இந்த சைடு நான் உன் சித்திக்கு என்ன பதில் சொல்லுவேன், ஏற்கனவே என் மேலே கொலகாண்டில் இருக்காங்க சித்தி, இப்போ நீ என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆகிட்டான்னு என்ன சொல்லுவாங்க கடவுளே, என் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, வந்துடணும், அப்படி அவங்க உயிரோடி வரணும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம ராகவ் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் காரணம் பின்னணியில் எனக்கு ஸ்ரீஜா மேலே சந்தேகம் இருக்குது இசை அப்படின்னு சொல்லலை. ஆமாம் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா விஷால் இந்த காம்படிஷனில் கலந்துக்க கூடாதுன்னு வந்து துரத்தி எவ்வளவோ பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு திட்டம் போட்டு அந்த பாம்பு வச்சுக்கிறது அப்படி வந்து ஃபேக்கான தகவலை ஏகப்பட்டதை கொடுத்து அவன் இந்த காம்படிஷனில் விஷால் கலந்துக்க கூடாதுன்னு பண்ணினான். ஆனால் அதெல்லாம் முறியடித்து நான் வந்து விஷாலை ஜெயிக்க வச்சுட்டேன், அவன் கலக்கிட்டான், இது அவளுக்கு உறுத்திட்டு, அதனால தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா, இவளை சாதாரணமாட்டு நினைக்கக்கூடாது, இதுக்கு எல்லாம் காரணம் இவ தான், இப்போவே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்போம் அப்படின்றது அந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. வந்து போலீஸ் அதிகாரிகளும் வந்து நம்ம ஸ்ரீஜாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அந்த கோணத்தில் வந்து விசாரிக்காங்க. அப்போ தான் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதில் உள்ள ரவுடியை ஒன்று பிடிச்சி அடித்து உதச்சி கேட்க நேரம் அந்த மியூசிக் டைரக்டர் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா பேரும் வந்து வெளியே வருது. அவர் தான் இதை பண்ண சொல்லுது, அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இது அப்படின்னா அந்த நபர் தான் நம்ம படத்தில் வரைஞ்ச அதே மியூசிக் டைரக்டர் தான் இதுலேயும் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா கண்டிப்பாக இது ஸ்ரீஜா வந்து அவரோட பொண்ணாக தான் இருக்கும், எல்லாம் திட்டமிட்டு செய்கிற சதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையும் களவுமா பிடிக்க வச்சுறாங்க நம்ம ஸ்ரீஜாவை. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி வந்து காப்பாற்றப்படுறாங்க. ஆனால் இந்த ஸ்ரீஜாவின் செயலால் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆயிட்டு இந்த ஏற்காட்டுக்கு வந்து நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு பார்த்தா, ஆனால் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளிட்டாலே இந்த ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் அவள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னதோட அவங்க அம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கங்க, சுபத்ராவுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ராகவ் அந்த இடத்துல இப்படி வந்து நம்ம வர்ஷினிக்கு ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீஜா தான். ஸ்ரீஜா வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் கெட்டவங்க நல்லவா இல்லை அப்படின்னு வந்து சொன்னோம்ல, அதுக்கு ஒரே உதாரணம் அந்த மியூசிக் டைரக்டர் பேரை வந்து சொல்கிறாங்க, அவரோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து சொல்கிற நேரம் நம்ம சுபத்ரா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன ராகவ் சொல்கிறா, ஆமாம் இந்த நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்குதாமா இது எல்லாம் திட்டமிட்டு செய்த சதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. சுபத்ரா ஆடி போய்